தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சீர்கெட்டு வரும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தாவேக அரசு அவகாசம் கேட்பது நகைச்சுவைக்குரியது என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் விஜயின் ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக விமர்சித்தார். தாவேகாவினரை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜயால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை என்றும் கீதா ஜீவன் குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்த பிறகும் தேர்தல் பிரச்சாரம் போல் உரையாற்றும் விஜய் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கீதா ஜீவன் வலியுறுத்தினார். விஜயின் ரீல்ஸ் ஆட்சியை மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு மாதிரி நகைச்சுவைக்குரிய விஷயமா தெரியுது. அவர் அந்த 108 சீட்டு வந்ததுமே முதல்ல ஒரு அதிக சீட்டு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ உடனடியாக எல்லாமே முதலமைச்சராக இருக்கிறாரு. காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையாக இருக்குது. அதுவும் நிறைய இடங்கள்ல அவர்களுடைய நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க. அதை கூட தட்டி கேட்க முடியல. டீ கடைக்காரன்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அவளும் தாவாக்காவுடைய ஒரு ஆதரவாளர், பண்ணவங்களும் தாவாக்களுடைய நிர்வாகி. இங்கே லோக்கலில் ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கார், மதர் நாராஜ் ஒரு அமைச்சர். யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. சீர்கெட்டு வரும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தாவேக அரசு அவகாசம் கேட்பது நகைச்சுவைக்குரியது என்று முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் விஜயின் ஆட்சியில் அதிகரித்துள்ளதாக விமர்சித்தார். தாவேகாவினரை பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜயால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியவில்லை என்றும் கீதா ஜீவன் குற்றம் சாட்டினார். ஆட்சிக்கு வந்த பிறகும் தேர்தல் பிரச்சாரம் போல் உரையாற்றும் விஜய் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கீதா ஜீவன் வலியுறுத்தினார். விஜயின் ரீல்ஸ் ஆட்சியை மக்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு மாதிரி நகைச்சுவைக்குரிய விஷயமா தெரியுது. அவர் அந்த 108 சீட்டு வந்ததுமே முதல்ல ஒரு அதிக சீட்டு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ உடனடியாக எல்லாமே முதலமைச்சராக இருக்கிறாரு. காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையாக இருக்குது. அதுவும் நிறைய இடங்கள்ல அவர்களுடைய நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க. அதை கூட தட்டி கேட்க முடியல. டீ கடைக்காரன்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது. நம்மளுடைய ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அவளும் தாவாக்காவுடைய ஒரு ஆதரவாளர், பண்ணவங்களும் தாவாக்களுடைய நிர்வாகி. இங்கே லோக்கலில் ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்கார், மதர் நாராஜ் ஒரு அமைச்சர். யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.